அப்படியே என்ன போகுதுண்ணா டைம் லாப்ஸ் எடுக்கிறியா? ஸோ கைஸ் இப்போ நாங்கள் இங்கே வந்து இதில் அந்த பேஸ்ட்ரி கார்டனில் முடிச்சுட்டு இப்போ நாங்கள் எங்கே போகிறோம்னா ஃபோக்கஸ் பார்க் போயிட்டுருக்கோம். அங்கே வந்து ஏன் போகிறோன்னா வந்து குறிஞ்சி பூ வந்து மலர்ந்துருக்கான். இது வந்து 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் வளருமா இந்த குறிஞ்சி பூ. அப்படியே ஆமாம் அப்படி அது இருக்கா இல்லையான்னு தெரியல. இங்கே சொல்கிறாரு விவேக் வீடியோவில் 12 வருஷம் தான்டா டுபாக்கூர். என்ன மாட்ட போகிறான்? என்னடா ஸ்கூலில் படிக்கிறீங்க? குறிஞ்சி பூனா என்ன கலரில் இருக்கும்? ஓ இது வேற. சரி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அது வயலட் கலரில் இருக்கும். சரி அப்புறம் அது யாராவது சொல்லுங்கள். சயின்டிஸ்ட் நேம்லாம் சொல்லுங்கள். 12 இயர்ஸ்க்கு ஒரு தடவை தான் வரும். சயின்டிஸ்ட் நேம் சொல்லுங்கள். அதுக்கு சயின்டிஸ்ட் நேம் என்ன ப்ரோ? அது சயின்டிஸ்ட் நேம் இல்லை சார், சயின்ஸ் நேம், சயின்டிஃபிக் நேம். சயின்டிஃபிக் நேம். சரி சொல்லுங்கள். இல்லை என்னமோ தெரிஞ்ச மாதிரி சொல்லுங்கள். அது என்ன கொண்டு திரும்ப உங்களுக்கு டோருக்கு போடுறான். அதுதான். சரி சரி இதை குறிஞ்சி பூன்னு இருக்கான். இதான் குறிஞ்சி பூ. இதே கலர் தான் இங்கே இருக்கும். அது குறிஞ்சி பூனா நீ கேடா. அது குறிஞ்சி பூவா? ஆளை பார்த்தீங்கன்னா அது ஆளாக்கு சைஸில் ரெண்டு என்னெல்லாம் பேசுதுன்னு சொல்லிட்டு. சரி எது ப்ரோ? குறிஞ்சி வந்து காட்டு செடி. அது குறிஞ்சி பூன்றது காட்டு செடியிலேருந்து வருமா? அது இவர் தான் சொல்லியிருக்காரு. இவர் யார்கிட்ட வாங்கினாருன்னு தெரியல எனக்கு. இக்பால் தான் என்கிட்ட சொன்னார். அப்படிங்களா? இவனே ஒரு டுபாக்கூர். இவன் சொன்னா நீங்கள் என்கிட்ட சொல்கிறீங்க பார்த்தீங்களா? சரி என்ன இருக்குதா இல்லையா போய் பார்க்கலாம். நீங்கள் தான் கற்றுதுக்கு பாரு. என்ன கற்றுது? அதுங்க வேலையை பார்க்குதுடா. வேலை பார்க்குதா? என்ன வேலை பார்க்குது? என்ன ஏதோ வேலை தான் பார்க்குது. இக்பால் நீங்கள் சுத்தமாக சரியில்லை இக்பால். இந்த மரம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குண்ணே. காட்டினா தான் தெரியும். செம்மையாக இருக்குல்ல? ஜப்பானில் தான் இருக்கும். ஆமாம் ப்ரோ. 25 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வரும் ப்ரோ. இல்லை என்னமோ சொன்னீங்களே. இங்கே வாங்க இக்பால். அடிக்க மாட்டான் வாங்க. என்னது அந்த செடி 25 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் 20 பேசி வாட்டி தான் வருமா? மாமா பாவம் நடந்து வரதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. மாமா வந்துட்டாங்க. டேய் வண்டி எடுத்துட்டு நம்ம இங்கே வந்துடலாம்டா அப்படின்னு. இல்லை மாமா நடந்தே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வீராப்பா கிளம்பி நடந்து வந்துக்கிட்டு இருக்கோம். டாக் கண்காட்சி இருக்கோம். டாக் கண்காட்சி என் பக்கம். இது ஜோக்கெல்லாம் சிரிக்கவே மாட்டாங்க. டாக் சொன்னீங்க அப்படியா? அப்போ அது போகலாமே. நம்ம டாக்ஸ்லாம் பிடிக்கும் எனக்கு. பார்க்கலாம் போயிட்டு ஜாலியாக இருக்கும். அதனால தான் என் கூட நான் வந்து என் ஃப்ரெண்டை வச்சு நான் சுற்றிட்டு இருக்கேன். எனக்கும் டாக்ஸ் ரொம்ப பிடிக்கும். டாக் பிடிக்கும் மச்சான். அதுதான் நாங்கள் மாமா ரொம்ப கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் நல்லா தெரியுது. நம்ம போய் பார்த்துட்டு வந்துடுறோமா? சாரி மாமா, வெரி சாரி. குறிஞ்சி பொண்ணு இல்லை. குறிஞ்சி போனீங்கப்பா. எடுத்து வருவியா நீ வீடியோ போட்டு? அரெஸ்ட் பண்ணுறாங்க. வாங்க நீங்கள் பார்க்கலாம். பேர் ஜுவல்பாக். ரொம்ப தூரமா என்ன அது? சரி அப்போ நாங்கள் போயிட்டு வரோம். நீங்கள் உட்காருங்க சரியா? ஸோ அவங்க வந்து எக்ஸிட் எந்த பக்கம் இருக்கா? ஸோ மாமானால முடியல. அவங்கள இங்கே உட்கார வச்சு நாங்கள் மட்டும் போகிறோம். இப்போ இல்லை நம்ம வந்து போயிட்டு ஒன்லி அந்த குறிஞ்சியை மட்டும் பார்த்துட்டு வெளியே ஓடி வந்துடும். குறிஞ்சியை பார்த்து என்ன டிஃப்ரென்ஸ் என்னோட லைஃப்பில் நடக்க போகுதுன்னு தெரியல. பட் 12 இயர்ஸ் ஒரு வர ஒரு பூ அதை நான் நேரில் பார்க்க போகிறேன். அந்த சண்டை சொன்னாங்க அவங்களுக்கு. 3 பேருக்கு எவ்வளோ? 110 ரூபா. ஓகே. அப்படின்னா ஒருத்தருக்கு எவ்வளோடா? சம்திங் 38 கிட்ட. 38ஆ? இன்னொரு டிக்கெட்டா? இன்னொரு டிக்கெட்டு ஒரு 10 ரூபா. ஒரு ஆளுக்கு எவ்வளோ? 110 கொடுத்துருவீங்க. ஒரு 10 ரூபா. கேமராக்கு எவ்வளோ? 50 ரூபா. அது சேர்த்தா 110 சொன்னீங்களா? இப்போ சொல்லு ஒரு ஆளுக்கு எவ்வளோ? ஒரு 110 கேட்டாங்க. 120யா? 110. 110 இல்லை 110 இப்போ கொடுத்துருக்கோண்டா. 50 ருபீஸ் சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஒரு ஆளுக்கு எவ்வளோ? 15. என்னண்ணா மேக்ஸில் தப்பாக சொல்கிறா? தேங்க்யூ. கிரேட். தேங்க்யூ ஸோ மச். அவர் வந்து நம்ம வீடியோ நான் பார்ப்பறான். வெரி குட். அது மாதிரி நீங்களும் பாருங்கள். நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. என்ன கீழே பிடிச்சே வர நீ? ஆளுங்க யாராவது வந்தாலும் பேச மாட்டான். யாராவது வரலாம் மட்டும் காற்று கற்றுறாங்க. சாப்பிட்டு யாருக்கு? ப்ரோ மாமா முதல்ல வரலன்னாங்க. அப்புறமா வந்து மேலே வரும் ப்ரோ. மாமா முதல்ல சரி வெயிட்டு
ப்ரோ இப்போ என்ன சொன்னாருன்னு கேட்டீங்களா? மாமா முதல்ல வரல நாங்கள் இப்போ வந்து அவங்களுக்கும் வந்து வரணும் ஆசையாக இருந்துச்சு போல. குறிஞ்சி பூவை வந்து இப்போ ஒன்று என்ன சொன்னான்னு கேட்டிங்களா? என்ன சொன்னா? நான்லாம் கீழே இருந்தே நடந்து வந்துடுவேன். கீழே மூஞ்சியை பார்த்தியா அதுக்கு ஆளு மண்டையும் வாடா என்னடா இந்த நாள் பார்க்க அழகாக இருக்குது. சரி இது மேலே ஏறி வேண்டினு உழுவாம ஏறு பார்ப்போம். இக்பால் இக்பால் ஏன்னா கீழே ட்ரை பண்ணுற என்ன வாவ் அங்கே என்ன வாவ் குறிஞ்சி பழம் இருக்குதா? குறிஞ்சி பூவை பார்த்தாச்சு மேலே இருந்துச்சு கைஸ். இப்போ நாங்கள் வந்து மேலே அந்த இடத்துல இருந்து இறங்கி வந்து கஷ்டப்பட்டு உங்களுக்கு வந்து குறிஞ்சி பூவை காட்டுறதாக இங்கே வந்திருக்கோம். ஸோ நம்ம மிஷன் இந்த மிஷன் பேர் மிஷன் குறிஞ்சி பூ. நம்ம இதை பார்த்தோமா இல்லையா அப்படின்றது பார்த்தீங்கன்னா பார்த்துட்டோம். இங்கே பாருங்கள் குறிஞ்சி பூ. நான் பக்கத்தில் எடுத்துகிட்டு வரேன் ப்ரோ. இங்கே நிறையா இருக்கு ப்ரோ. டே லூஸு அங்கே நிறையா இருக்கா? நல்லடா இவன் லூஸு கம்மியாக இருக்கிறதுல கூப்பிட்டு ஏய் போ நீ தான் உங்களுக்கு இதெல்லாம் இதாக இருக்கு பாருங்க. ஓ மை காட் வா இது ஏன்டா ஃபஸ்ட்டு நான் இங்கே தான் கூப்பிட்டேன் வரணும். நீ தான் ஏற முடியல மூடு. போச்சு பிடிங்கிட்டாரு. கையில் பிச்சுட்டான் பார்த்துக்கோங்க. ஃபாரஸ்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கவங்களாம் பார்த்துக்கோங்க. கீழே இருந்துச்சுடா அது எத்தனை ஏதாவது கேஸ் போனோன்னா இக்பால் இவன் பேர் கீழே இருந்து கான்டாக்ட் பண்ணுங்க சரிங்களா? சரி எங்கே மேலே வரீங்க? கீழே போங்க. இதுக்கு ஒரு மேலே ஏற முடியாதா? இதில் ஏறிடுவீங்களா? ஐயோ நீ ஃபஸ்ட்டு போ. ஏன்டா நீ போடா ஃபஸ்ட்டு. நான் வீடியோ எடுக்கணும் நீ போகிறத. நினச்சி சரி இங்கே தான் டே போடா பயமில்ல நடங்க. லான்ல இக்பால் ப்ரோ பணத்து நடங்க. நான் இறங்கிடுவேன் ப்ரோ. அவன் தான் ப்ரோ இறங்க மாட்டான். எனக்கு தான் ஸ்லிப் ஆகுது ப்ரோ. ஹெல்ப் பண்ணுமா? வாங்க ஸ்லிப்பர் நல்லா. வாங்க 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 பயப்படாதீங்க. இதெல்லாம் அப்போ மாட்ரு ப்ரோ நம்மளுக்கு. வாங்க ப்ரோ. மாதம் ப்ரோ ஆகுது சாமி. கீழே இருந்து எடுத்தேன்டா. ஏன்டா பிச்சைன்றா? ஸ்மெல் இல்லைடா. விற்கிறதும் பார்த்துட்டாங்க. 2 இயர்ஸ்க்கு ஒரு வரது தான் அபூர்வமா அது. ஓகே இப்போ 2 இயர்ஸ்க்கு ஒரு வாட்டி வர்றது மட்டும்தான் அபூர்வம் நினைக்கிறேன். பட் இதில் எதுவும் நீங்கள் 12 இயர் வெயிட் பண்ண தேவை. அதுக்கு டெய்லி இது வருது. இதுவே அழகாக இருக்குது. அதை மட்டும் நீ பிச்சு பாரு. இல்லை இதுவே அழகாக தான் இருக்குது. பட் தென் இதில் ஏதாவது மெடிசன் வேல்யூ இருக்கும் அங்கே போட்டுருந்துச்சு பார்த்தேன். ஸோ அதை போய் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ கைஸ் இப்போ தான் நாங்கள் படித்தோம். இதில் என்னென்னா வந்து இதில் வந்து நிறையா வகையான குறிஞ்சி ஃப்ளவர் இருக்குது. பிளாக் இருக்குது, ஒயிட் இருக்குது, அப்புறம் என்னமோ இருக்குது. பட் இந்த கலரில் இருக்குது தெரியுமா? இந்த வயலட் கலர். இது மட்டும் தான் வந்து 2 இயர்ஸ்க்கு ஒரு வாட்டி பூக்குமா. மிச்சது எல்லாமே நார்மலாக கிடைக்கும். நார்மலாக பூக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் இந்த சீசன் வந்து ஜூன் 2018 டு டிசம்பர் 2018 இப்போ தான் வந்து வரக்கூடிய இந்த பூ கொஞ்சம் அந்த 12 இயர்ஸ் அந்த கணக்கில் வருது. அண்ட் இதில் பீக் சீசன் வந்து ஆகஸ்ட் அண்ட் செப்டம்பர் 2018 இதுதான் வந்து ரொம்ப பீக் சீசன். இதுக்கப்புறமா செத்துருமா அது. ஸோ நீங்கள் டிசம்பருக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா மேபி இருக்கும் இங்கே. அதுக்கப்புறமா செத்துரும் அது. இட் டைஸ் ஆஃப்டர் ப்ளூமிங் அண்ட் ரீசீட்ஸ் அண்ட் ப்ளூம் அகைன் 12 இயர்ஸ். திருப்பி இன்னொரு 12 வருஷத்துக்கு அப்புறம் தான் வந்து வரும். அப்புறம் அப்புறம் 2018 12 வருஷம்னா 2030 தானே 2030 திருப்பி நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ மேபி உங்களுக்கு வேணும்னா வந்து சீக்கிரம் வந்து பார்த்துருங்க. டிசம்பருக்குள்ளே வந்து பார்த்துருங்க. ஸோ இதை வந்து 1826 1934 வரைக்கும் வந்து அதை வந்து இது பண்ணியிருக்காங்க. அவங்க எப்படின்னா ஆமாம் லைக் வெயிட் பண்ணி இது வந்து எத்தனை வருஷத்துக்கு ஒரு வரும்னு சொல்லிட்டு அதில் தான் வந்து அவர் பேர் என்னென்னா வந்து மாரிசன், மிஸ்ஸஸ் மாரிசன். அவங்க இதில் எடுக்கிற ஹனி வந்து மெடிக்கேட்டட் ஒன்று அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பட் நம்ம அந்த ஹனி இப்போ எங்கே தர்றது? அதெல்லாம் வந்து கஷ்டம். ஆமாம் எதுவும் வந்து ஒரு பெரிய அரோமாலாம் அதில் இல்லை. பட் அது வந்து ஒரு இதுவான ஒரு அபூர்வமான ஒரு ஃப்ளார். அதை நேரில் பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்குது. டாடா குறிஞ்சி குறிஞ்சி பாய். See you after 20 years. See sir 12 years.
டேய் 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 இது எவ்வளோ நான் தோணுங்க? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கல் வச்சுலாம் காம்பவுண்ட் கட்டுறாங்க. அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஆமாம், வீட்டில் கூட நிறைய இது வந்து யூஸ்வலாக வந்து நம்ம சென்னையிலாம் பார்க்க முடியாது. இந்த மாதிரி ஒரு இது வந்து இங்கே தான் கட்டுறாங்க. இந்த சென்னையில் கட்டுவாங்க. I like இந்த கிணறு தோண்டுவாங்கல்ல, ஆமாம். கல் கிடைக்கும் நிறைய. அப்போலாம் கல்லை வச்சு யூஸ் பண்ணுவோம். இது பேர் ஸ்டோன் மேசன்ட்ரி பேர். சரி, அடி 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 வேணும். அப்புறம் ஏன் அடிக்கணும்? சொல்கிற அப்புறம்டா. இது வந்து காம்பவுண்ட் வால்லாம் போடுறது இது கட்டுவாங்க. பேர் என்ன சொல்லு? காம்பவுண்ட் வாலா, இது பேர் சிமெண்ட். அது ராக்கை வந்து அப்படியே ஏய் கை 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 எங்கேயோ போகுது. ஏய் இல்லடா, அவன் கிட்ட வந்தா. சரி சொல்லு, எம்சார் என்ன? எம்சன் அந்த கல் இருக்குல்ல, அந்த கல் இருக்கு. ஏய் நீ கைய முதல்ல ஏறா, நீ வெளில. சோ கைஸ், இப்போ என்னன்னா வந்து ஒரு புது என்டையர் ஒன்று போச்சு. புது என்டையர் இல்ல, என்டையர் புது மாடல்ரா அது. புது மாடல் தானே மாமா அது? நான் பழைய மாடல் சொல்றேன். புது மாடல் ஒன்று போச்சு. அந்த வண்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த வண்டி ரொம்ப பிடிக்கும் எனக்கு. சரி மாமா, இந்த வண்டி பாருங்க சூப்பரா இருக்கு அப்படின்னு. ஏய் இதுக்கெல்லாம் செகண்ட் ஹேண்ட் வேல்யூ ஒண்ணுமே இல்லை அப்படின்னு இவர் வந்து சொல்றாரு. 3 லட்சம் கிடைக்கும். எவ்வளோக்கு வாங்கி கொடுப்பாருன்னா 3 லட்சம். அந்த வண்டியை வந்து 6 லட்சத்துக்கு வாங்கி கொடுப்பானா செகண்ட் ஹேண்ட்ல. அந்த புதுசா ஒரு வண்டி நான் இங்கே போடுறேன் இந்த இடத்துல. அதை கேட்டோடனே இப்போ வந்து பழைய வண்டி கொடுப்பாராங்க அவரு. செகண்ட்ஸ்ல தருவாங்க. புது வண்டி 6 லேக் தருவாங்களா? டேய் இருமா, புது மாடல்ரா அது. புது மாடல். அது எப்படி இருக்கும்? ஆட்டோ பார்க்கிங்லாம் கிடையாதுல? அப்படியே இருக்காது. ஒரு 5 நிமிஷம் ஆகும். நான் ஓட்டிருக்கேன் அந்த ஹோட்டலில். அப்படியா? ஷிட், எனக்கு அதே ஓட்டியே ஆகணுங்க. என்டேவர் புது மாடல். அப்படியே நான் சொல்லுங்க, நான் வந்து ஓட்டுறவங்க கூட சேர்ந்து. இதுதான் பெஸ்ட். இதுதான் பெஸ்ட்டு.